தமிழ் சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிட்டு வர படங்கள்ல டி-ஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு வர்றது அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ட்ரெண்டாவும் மாறி இருக்கு. இப்போ வயசா இருக்கிற ஹீரோவை இளமையா காட்டுறதுக்கு பயன்படுற தொழில்நுட்பம் தான் டி-ஏஜிங். அப்படி ரீசெண்டா தமிழ் சினிமால டி-ஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது நடிகர் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படம். இதுல பிளாஷ்பேக்ல வர ரஜினிகாந்தை 1980ல இருந்த ரஜினிகாந்த் போலவே வந்து காட்டியிருப்பாங்க. லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது தக் லைஃப் படத்துல வந்த கமல்ஹாசன் டி-ஏஜிங் பண்ணி நாயகன் படத்துல வந்த கமல் மாதிரியே வந்து காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியன் 2 படத்திலேயே வந்து டி-ஏஜிங் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி கமலை காட்டியிருப்பாங்க. ஆனா அது பயங்கரமா விமர்சனத்துக்கு தான் உள்ளாச்சே தவிர வரவேற்பே கிடைக்கல. லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது குட் பேட் அக்லி படம். இந்த படத்துல நடிகர் அஜித் குமாரை அமர்கலம் படத்துல வந்த அஜித் மாதிரியே காட்டியிருப்பாங்க. ஸோ அமர்கலம் படத்துல இருந்த அஜித்தை இப்ப பார்த்தது வந்து ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமா தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிறது வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண கோட் படம். இதுல விஜய் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. இதுல மகன் கேரக்டர்ல வர விஜய் வந்து டி-ஏஜிங் பண்ணி அவங்களோட குரலையும் டி-ஏஜிங் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் ஃபுல்லாவே வந்து டான்ஸ், ஃபைட்டு, டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு டி-ஏஜிங் பண்ண விஜய் வருவாரு. டி-ஏஜிங் பண்ணி அதிக அளவு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்த படமும் இந்த கோட் படம் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி டி-ஏஜிங் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ரிலீஸ் ஆன படங்கள்ல உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.